அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்க குணநலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி வந்துங்க, அவர் வந்துங்க கூட ஒரு ஆள் வேணுங்க, தனித்து செயல்படவே மாட்டாருங்க. கூட ஒரு ஆள் கூட துணைக்கு எப்பயும் வேணுங்க. அவருக்கு நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க. நல்ல பேச்சாளர், பற்றிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசுவாருங்க. அதுவும் நகைச்சுவை மிகுந்த பேச்சாளருங்க. வசீகரமான பேச்சுத்தன்மை இருக்குங்க. மிதுனம்னாவேங்க பேச்சு தானுங்க. தன்னுடன் வந்துங்க யாரா நல்லவரா ஒருவராக இருந்தால் பலசாலி, இல்லைன்னா அவர் வந்துங்க இல்லாட்டினா அவர் வந்து கோழையாயிருவாங்க. தன்னுடன் ஒருத்தர் யாராவது இருந்தால் அவர் பலசாலியே தெரிவார். கூட யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ, துணைக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவர் கோழையாக போயிடுவார். விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குங்க. அவருக்கு அலட்சியத்தனம் இருக்கும். ஞாபக மறதி அதிகமாக இருக்குங்க. காதல் எளிதில் வயப்படக்கூடியவருங்க. இசை மீது அதிக விருப்பம் இருக்குங்க அவருக்கு. இவங்களுக்கு வந்துங்க இந்த மிதுன ராசிக்காரங்க நிதானம், தேவைப்பட்டால் வேகமாகவும் செயல்படுவாங்க. கூட ஒருத்தர் தான் வேகமாக செயல்படுவாங்க, இல்லைன்னு நிதானமாக இருப்பாங்க. காம ஆசை அதிகமாக இருக்குங்க. காம எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். பெண்கள் மேலேயும் இது எதிர்ப்பால், ஆணாக இருந்தால் பெண் மேலே, பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே காதல் எண்ணம் அதிகமாக இருக்குங்க. பெரிய நட்பு வட்டாரம் இருக்குங்க. எப்போதுமே நண்பர்களோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாருங்க? இவருக்கு ராசி உருவத்தை பார்த்தீங்கன்னாங்க, மிதுன ராசி உபயராசியாக வருங்க. மிதுன ராசி வந்து உபயராசி, மனித ராசி, ஆண் ராசிங்க. இது இந்த இரட்டையர் வந்து 2 கால் அது இருக்கு மாதிரி அந்த மாதிரிங்க. இதுக்கு வந்துங்க அதிபதி புதனுங்க, அழிகிரகுங்க, வைசியனுங்க. இதற்கு வந்துங்க பச்சை கலருங்க, மரகதக்கல் போடலாம், அதிர்ஷ்டக்கல். ரத்தினம் வந்துங்க பச்சை. வாகனம் குதிரைங்க, வாகனம் குதிரை. விஷ்ணு பகவானுங்க, தேவதை. சுபருங்க இவர். பச்சை பயிறு தானங்க. உப்பு சுவை வந்து உப்பு. வாதத்தன்மை, பிணி வாதம் தாங்க வரும். ஜோதிடங்க. பச்சை பட்டுங்க, பச்சை பட்டு. பித்தளைங்க, உலோகம் வந்து பித்தளைங்க. நிறம் வந்து பச்சைங்க. திருத்தலம் திருவெண்காடு. அப்புறம் மலர் வந்தால் வெண்காந்தல்ங்க. மலர் வந்து வெண்காந்தல் வருங்க. சமைத்து பார்த்தா நாயுருவிங்க. திக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. இதுக்கு வந்து கோச்சாரத்தை பார்த்தா 1 மாதங்க, ஒரு மாதங்க. இதற்கு கிரகம் பார்த்தீங்கன்னா 5ங்க. நன்றி, சுபங்க.